நாம் யாவரும் கண்களை மூடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். இந்த பெரிய வெள்ளி நன்னாளிலே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நன்னாளில் தாமே, இந்த நாளை நினைவு கூறுகிற இந்த நன்னாளில் தாமே ஆண்டவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அவரை நம்பின அவருடைய பிள்ளைகள் யாவரையும் தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட இந்த நன்னாளிலே இந்த இரத்தத்தின் மூலமாய் நமக்கு ஒரு பெரிய மீட்பை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். அதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உலகமெங்கும் இந்த நன்னாளிலே ஆண்டவரை உலக மக்கள் யாவரும் இந்த நன்றிக்குரிய இந்த காரியத்தை நினைவு கூறுகிறார்கள். அவ்விதமாகவே நாமும் கூட பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த தகப்பனே மிக பெரிய ஒரு ரட்சிப்பின் நன்னாளிலே அதை நினைவு கூறும்படியாக தேவரீர் நீ சொன்னபடி உம்முடைய திருப்பந்தியை நாங்கள் எடுக்கிற போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீரே. அவ்விதமாகவே கர்த்தாவே நாங்களும் கூட இந்த வேளையிலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் எங்களுக்காய் சிந்தின உம்முடைய திரு ரத்தம் அது இன்றைய நாள் வரையிலும் எங்கள் பாவங்களை தேவரீர் சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது! பிதாவாகிய தெய்வமே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது! தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி உம்முடைய அன்பை பறைசாற்றுகிறதே. அவ்விதமாகவே பிதாவின் கட்டளை ஏற்று உலக மக்களுடைய பாவங்களை சுமத்தி தீர்க்கும்படியாக வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவருக்கு நாங்கள் பரிபூர்ண நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். சுவாமி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ரத்தம் சிந்தவில்லை என்று சொன்னால் தேவரி நாங்கள் பாவத்தில் மடிந்து போயிருப்போம். பாவ சாபங்களினாலே நரகத்தில் தேவரி நாங்கள் விழுந்து போயிருப்போம். ஆனால் அவ்விதமாய் கர்த்தர் எங்களை விட்டுவிடாமல் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கதாக எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியாக வந்தீரே சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நன்னாளிலே கர்த்தாவே, இது துக்ககரமான நாள் என்று சொல்லுவார்கள், ஆனால் இது ஒரு நன்னாள், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாள். தேவரீர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கப்பட்ட இந்த நன்னாளில் கர்த்தாவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் சுவாமி, பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி கர்த்தாவே ஜெபித்தீரே. அவ்விதமாக நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னித்து ஒரு பெரிய மீட்பை எங்களுக்கு அருளும்படியாக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். உடைய திரு ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை அனைத்தும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாடுகளை பற்றி தியானிக்கிற ஒரு நன்னாள். அவர் நமக்காக சிந்தின திரு ரத்தம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. எப்போல்லாம் நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகிறோமோ, திரும்பவும் ஆண்டவரிடம் வந்து நாம் மன்னிப்பு கேட்கிற போது கிருபையாய் ஒவ்வொரு முறையும் அது ரட்சிக்கிறதா இருக்கிறது. ஏன்னா பாவி என்று ஒருபோதும் தள்ளாத நேசர் வா என்று உன்னை அழைக்கிறாரே. நம்ம என்ன பண்ணுறாரு? அவர் கை நீட்டி அழைக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேளையிலே
ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த இரண்டாம் வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிற போது அதற்கு முன்பாக நடந்த ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவர் சிலுவையிலே அறையப்படும்படியாக கொண்டு செல்லப்படுகிறார். அவர் எப்படி காண்பிக்கிறாரு? ஒரு குற்றவாளியாக தன்னை அவர் ஒப்பு கொடுக்கிறார். குற்றவாளிகளுக்கு மத்தியிலே ஒரு குற்றவாளியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பிலாத்து அவரை குறித்து சொல்லுகிற போது, இவரில் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்க, அப்படிப்பட்ட ஒரு நீதிமான ஒரு புறஜாதி மகன் என்ன சொல்றான்? ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு நீதிமானாக இருக்கக்கூடிய ஆண்டவரை குற்றவாளிகளாக மாற்றும்படியாக சொந்த ஜனமே என்ன பண்ணது? ஒப்பு கொடுக்கப்படும். அப்படி ஒப்பு கொடுக்கப்படுகிற நேரத்தில் அவரை வாரினால் அடிப்பித்து தலையில முக்கிரீடம் சூட்டி அவமானப்படுத்தி காரி உமிழ்ந்து என்ன பண்றாங்க? எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். எல்லாரும் என்ன பண்றாங்க? அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி அங்கே கத்தி அவமானப்படுத்துகிறார். வேறு வழி இல்லாமல் பிலாத்து என்ன பண்றான்? சிலுவையை கொடுத்து என்ன பண்றான்? கொல்கதா என்று அழைக்கப்படக்கூடிய, கபாலஸ்தலம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மலைக்கு அவரை சிலுவையை சுமந்து செல்லும்படியாக எடுத்துக்கொண்டு போகிறார். அப்படி எடுத்துக்கொண்டு போகிற போது இங்க லூக்கா என்ன சொல்றாரு? 32வது வசனத்தை பார்க்கும்போது, குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஏசாமி கூட 2 பெரும் மாபெரும் குற்றவாளிகளை என்ன பண்றாங்க? கொண்டு போறாங்க. இந்த 2 குற்றவாளிகளோடு கூட தண்டனை பெற்ற பரபாஸ் என்ன பண்ண விடுதலை செய்யப்படுகிறார். அந்த இடத்துல தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு குற்றவாளிக்கு பதிலாக ஆண்டவரே என்ன ஆகிறார்? இப்போ குற்றவாளியாக மாறி. ஹல்லேலூயா. அது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், நாம் குற்றவாளி, ஆனால் குற்றவாளியாகிய நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? இப்போ அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் மெய்யாகவே சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டது போல, அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ணிக்கிறார்? இப்போ சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அது அப்படியே கண்டினியூஸா வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் வந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். 2 பக்கத்தில் ஏசாமி நடுவு மத்தியிலையும் சிலுவையில் அறைகிறதை பார்க்கலாம். அது அவருக்கு பக்கத்தில் யார் இருக்கிறாங்க? வலது பக்கத்தில் ஒரு கள்வன், இடது பக்கத்தில் ஒரு கள்வனை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப அங்க என்ன நடக்குது? குற்றவாளிகளாக எண்ணப்பட்டிருக்கிற ஆண்டவர் பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்ய, அதான் அழகா சொன்னார் நம்முடைய ஆசிரியர், என்னுடைய ஆசானவர். நான் படிக்கும் போது எனக்கு 10th வரையில் அவர் தான் எனக்கு சயின்ஸ் டீச்சராக இருந்தார். அவ்வளோ அழகாக சொன்னார். எப்படி பாவங்கள் பிரித்து நாம் எப்படியெல்லாம் பாவம் செய்கிறோம் என்று அழகாக ஒரு 4 தலைப்பின் கீழே விளக்கினதை நாம் கேட்டோம். இங்கே பாவங்களை தன்னை குற்றவாளியாக நான் இந்த மக்களுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆகவே பிதாவே இந்த ஜனங்களை நீங்க என்ன பண்ணுங்க? மன்னியுங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்று இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அநேக மக்களுக்காக ஒருவன் மரிக்கிறது நலமாயிருக்கும் என்று தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அந்த நேரத்திலே தலைமை போதகனாயிருந்த வேதபாரகன் என்ன பண்றான்? சொல்றான், நம்ம எல்லாம் சாவறதுக்கு பதில் ஒரு மனுஷன் சாவறது
நல்லது. அது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அப்போ அதனால தான் ஏசாமியை அவன் என்ன யோசிக்கிறான், இந்த மனுஷனால கலகம் உண்டாகும், அவன் எப்படியாவது ஏசாமியை ஒழிச்சிடணுன்ற முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவனை எப்படி குற்றம் சாட்டுகிறார்கள், நாமெல்லாம் என்ன பண்ண, இந்த ஆள்னால கலகம் வந்துடும் போல இருக்கு, அதனால் நம்மலாம் ரோம பேரரசர்னால கொல்லப்படுவோம், அது நடக்காமல் இருக்கிறதுக்காக நாம் எல்லாருக்காக ஒரு மனுஷன் சாவது நலமாக இருக்கும் என்று சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஆண்டவரை சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மன்னிப்பு கேட்குறாரு. அப்படியே என்ன பண்ணுறாரு, லூக்கா அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை அழகாக படம் பிடித்து காண்பார். நல்லா பாருங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார்கள். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். சுத்தியில எப்படிப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க, ஒரு பக்கம் ஆண்டவரிடம் அன்பு செலுத்துகிற மக்கள், அவருடைய தாயாரும் ஒரு சில சகோதரிகளும் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். சீஷர்கள், யோவான் சீஷன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஒரு சில மக்கள், அவரிடம் அன்பு கூர்ந்த மக்கள் சுற்றி இருக்கிறார்கள். மற்ற மக்களை பார்க்கும்போது போர் சேவகர்கள் அங்கே இருக்கிறாங்க. அடுத்தது பரிசேயர் சதுசேயர்களும் நின்று கொண்டு ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் அவர்களை சார்ந்து ஆண்டவரை ஏளனம் செய்து தூஷித்து கொண்டிருக்கிறதை நாம் அப்படி தூஷண வார்த்தைகளை ஆண்டவரை என்ன பண்ணுகிறாங்க, இகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ பாருங்க, அங்கே அவருடைய அதிகாரிகளும் அவர்களுடைய கூட ஜனங்கள் நின்று கொண்டுதான், அவர்களுடைய கூட அதிகாரிகளும் அவர்களை இழந்து, அங்கே இருந்த அதிகாரிகளும் கூட அவரை இழந்தார்களாம். இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றான். எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் சிலுவையில் இருந்து இறங்கி வா, அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், நீ உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்போம் என்று சொல்லுகிறதை கூட நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே ரட்சிப்பு என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்திப்பார். ஆண்டவர் எதுக்காக வந்தார், எதுக்கு வந்தார்மா? வசனம் அழகாக சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிப்பு பலவிதமாக இருக்கிறது. ரட்சிப்பு பலவிதமாக இருக்கிறது. எப்படின்னு சொன்னால், எகிப்தியரிடமிருந்து விடுதலை பெறுகிற போது மோசே அங்கே செங்கடல் எதிராக நிற்கிறது. ஜனங்க அந்த பக்கம் போக முடியல. இந்த பின்னால் பக்கம் யார் வந்துட்டு கொண்டு இருக்கிறது, எகிப்தினுடைய சேனை வந்து கொண்டு இருக்கிறது. கலங்குகிறார்கள், தவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் மோசே ஒரு வார்த்தை சொல்கிறார், இன்றைய தினத்திலே எகிப்தின் அதிபதியினிடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாராம், ரட்சிப்பார். அடுத்தது நியாயாதிபதிகளுடைய அந்த அதிகாரத்தை எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. இஸ்ரவேலருக்கு எதிராக பெலிஸ்தியர் வந்தபோது அவர்களை ரட்சித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப ரட்சிப்பு என்பது பல விதத்தில் இருக்குது. ஆண்டவர் பல விதத்தில் நம்ம ரட்சிக்கிறார். ரட்சிப்பு என்று நம்ம எதை சொல்றோம்? ஒரு பெரிய கடனாளி, அவன் கடன் மன்னிக்கப்பட்டது, அப்பா கடன் பிரச்சனை இருந்து விடுதலையான, அந்த விடுதலை என்கிற வார்த்தை தான் ரட்சிப்பு. இப்போ கடன்லேருந்து விடுதலையான அது ஒரு ரட்சிப்பு. நமக்கு ஒரு பெரிய நோய் இருக்கிறது, அந்த நோயிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுன்னா அது ஒரு ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பு பலவிதமாக இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரட்சிப்பு அது வேறு ஒன்று. பாவங்களிலிருந்து ஒரு ரட்சிப்பு. பாவத்திலிருந்து யார் மட்டும்தான் ரட்சிக்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்ன பண்ண முடியும், ரட்சிக்க முடியும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் ஒருத்தனும் என்ன பண்ண பிதாவினிடத்தில் வர முடியாது. பிதா எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். பரலோகத்தில் வீற்று, அப்ப பரலோகத்திற்கு நீ வர வேண்டும் என்று சொன்னால் என்னை தவிர வேறு வழி இல்லை. அது என்ன வழி? சிலுவையின் வழி. அதனால தான் என்ன சொல்றாரு, ஒவ்வொருவனும் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். எப்படி ஜெயித்தாராம்? சிலுவையின் மூலமாக ஜெயித்தார். அப்போ உலகத்தின் உபத்திரவத்தை நாம் சிலுவையை சுமந்து கொண்டுதான் என்ன பண்ணணும், போக வேண்டும்.
எப்போ பார்த்தாலும் நன்மை பற்றியே பேசுகிறோம். ஆசீர்வதியம் ஆசீர்வதியம். எந்த பல ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆசீர்வாதத்தை பற்றியே பேசி கொண்டிருக்காங்க. ஒரு சில ஊழியர்கள் தான் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் சொன்ன அந்த ஊழியமாகிய ஆண்டவருடைய ஊழியம் என்ன? உலகமெங்கும் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. பண்ணுகிற போது என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இதுதான் பிரசங்கம். அப்படிப்பட்ட பிரசங்கம் இல்லை என்று சொன்னால் அது உண்மையான பிரசங்கமாக இருக்காது. ஆசீர்வாதங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையான பிரசங்கம் அல்ல. எந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேச வேண்டும்? பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை, பரலோகத்துக்கு நீ போகிற அந்த காரியங்களை குறித்து பேசுவார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மையான பிரசங்கமாக இருக்கும். அப்போ ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு பாவம் மன்னிப்பின் ரட்சிப்பா இருக்கிறது. அப்ப எல்லோரும் அவர்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அங்க என்ன நடக்குது பாருங்க. போர் சேவர் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னையே ரட்சித்துக்கொள். அவங்க யோசிக்கிறாங்க, தன் மரணத்திலிருந்து ஒருத்தன் விடுதலை ஆயிட்டா அது ரட்சிப்பவன். அதாவது அங்க சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிலிருந்து இறங்கி வந்தா அது ரட்சிப்பு என்று யோசிக்கிறான். ஆனா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக யார் அங்க சிலுவையில் இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏசாயாவில் வாசித்தோம், அது கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ரட்சிப்பின் மூலமாக தேவன் அவருக்கு என்னத்தை பரிசாக கொடுத்தாரா? கொள்ளையாடின பொருளாக அநேக மக்களை அவருக்கு பரிசாக வழங்கினார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளாம் யாரு? ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசு. பிதாவாகிய தேவன் அருளி இருக்க பரிசு யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிந்தின ரத்தத்திற்காக இந்த ஆத்துமா தான் உனக்கு. அப்போ கொள்ளையாடின பொருளாக நம்ம எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக மீட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னும் கவனிங்க. இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்க, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். குற்றவாளிகள் இரண்டு பக்கமும் அறையப்பட்டிருக்கிறார்கள். அதில் வலப்புறம் ஒரு கல்வனும் இடப்புறம் ஒரு கல்வனும் இருக்கிறான் அங்கன்றதை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் யார் அதை சொன்னார்கள் என்று அங்கே இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல்வன் அவரை இகழ்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன யோசனை? இவர் என்ன பல அற்புத அடையாளங்களை செய்தவர், பல மக்களுக்கு நன்மைகளை செய்தவர், வியாதிகளிலிருந்து குணமாக்கினவர், உணவு அநேக ஆயிரம் மக்களுக்கு உணவு ஒரே வேளையில் கொடுத்து ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதங்களையும் அவர் செய்த அற்புதங்களையும் அவன் கேள்விப்பட்டு இருக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான்? இவர் என்ன பண்ணுவார்? எப்படியாவது சிலுவையிலிருந்து தப்பிச்சு போவார் அப்படின்ற அந்த நினைப்போடு கூட அவன் செய்த பாவங்களுக்காக அவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நினைக்காமல் என்ன சொல்கிறான்? நீ தேவனுடைய குமாரனானா உன்னையே ரட்சித்துக்கோ, எங்களையும் என்ன பண்ணு ரட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன்னை காப்பாற்றிட்டுக்கோ, என்னையும் என்ன பண்ணு காப்பாத்து அப்படின்னு கேட்குறான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்ற வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பாவங்களை அவன் எண்ணவில்லை. அவன் சிலுவையில் அதாவது மரண தருவாயிலும் என்ன பண்ணல? பாவத்தை எண்ணவில்லை. என்ன பண்றான்? பாவத்தை அதை மறந்துட்டு எப்படியாவது நம்ம உயிர் வாழ வேண்டும் என்கிற அந்த ஆதங்கம் தான் அவனுக்குள்ள இருக்கிறத பார்க்கலாம். நாமும் பல வேளை அப்படிதான். எத்தனை பேர் நம்ம ஒருவேளை மரணம் வருமான ஆண்டவரே சந்தோஷமா மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரின் வர முடியும். யாரெல்லாம் உண்மையான அன்போடு இருக்கிறாங்களோ ஆண்டவர் மீது பற்றுதலோடு இருக்கிறான், அவனால் சொல்ல முடியும். அல்லேலூயா. உண்மையாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? உயிர் தேடுதல் நம்பிக்கை இருக்குது. உயிர் தேடுதல் மூலமாக நான் ஆண்டவரோடு கூட இருப்பேன், காலகாலமாக நித்திய காலமாக ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்கிற அந்த திட நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால அவர்கள் அப்படி சொல்லக்கூடும். மற்றவங்களுக்கு என்ன உலக பிரகாரமான அன்பை வைத்திருக்கிறோம், அதை சொல்ல முடியாது நிச்சயமா. ஐயோ நான் விட்டுட்டு வந்தா என்ன ஆகும், என்னுடைய பிள்ளை என்ன ஆகிடும், நான் விட்டுட்டு போன அந்த சொத்தெல்லாம் என்ன ஆகிடும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமே தவிர என்ன இருக்காது.
ஆண்டவர் வருகிறதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த அங்கலாய்ப்போ இல்லை அந்த விருப்பமோ என்ன இல்லை இருக்காது என்பதை நான் இந்த வேளை சொல்ல வருகிறேன். அப்போது அங்கே கவனிச்சு பாருங்க, மற்றவன் அவனை நோக்கி அவன் சிலுவையில் எடுத்துக்கொண்டு போகிற போதே அவன் என்ன பண்ணியிருக்கிறான், தன் குற்றத்தை அவன் உணர்ந்திருக்கிறதை பார்க்கலாம். குற்றத்தை அவன் என்ன பண்ணியிருக்கிறான், உணர்ந்திருக்கிறான். அங்கே என்ன நடக்குது பாருங்க, மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். எவ்வளோ ஒரு யோசிச்சிருப்பான் பாருங்க அவன். ஏன்னா அவனுக்கு தெரியுது கண்டிப்பாக நான் என்ன ஆகிட போகிறேன், நான் மரணம் அடைகிற போகிறேன், நான் மரணம் அடைய போகிறேன்னு கொஞ்ச நேரத்தில். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை சரி. ஏன் என்று சொன்னால் நான் அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறேன். அதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. யோசித்து பார்த்துருப்பான் இல்லையா? அந்த வார்த்தைகளை கவனிச்சு பார்த்தா அதில் எவ்வளோ ஒரு ஆழமான கருத்து இருக்குது. இல்லை, நான் செய்த தவறுக்கு தக்கதாக நான் பலனை அடைகிறேன். எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம்? நாம் பண்ணுற தப்புக்கு பலனை அனுபவித்தோம்னா என்ன பண்ண முடியாது, ஒருவனும் என்ன பண்ண முடியாது, நம்முடைய நீதியில் நிலை நிற்க முடியாது என்று வேதம் கூறுகிறது. ஒருவனும் நம்முடைய நீதியில் நிலை நிற்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றார், தயவாய் நம்மை மன்னித்திருக்கிறார். நம்முடைய நீதிக்கு தக்கதாக நமக்கு அவர் சரி கட்டாமலும் நம்ம அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமலும் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்றார். நம்முடைய நீதி எட்டு வந்து ஆண்டவர் தராசில் வச்சார்னா ஒண்ணுமே இருக்காது. அது இப்போ அந்த அளவு நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி இருக்குது, பாவத்தில் அமிழ்ந்து போகிறதாவே இருக்குது. அப்போ அவன் என்ன அழகா அந்த அந்த மரண தருவாயில் கூட எப்படி அவன் அந்த யோசனை அவனுக்கு எப்படி வந்துக்கும் பாருங்க. அதை வாயில என்ன பண்றான், அறிக்கை இடுகிறான். என்னன்னு, இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை. நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஏதாவது தகாது பேசியிருக்கிறாரா, தகாது நடப்பித்திருக்கிறாரா? ஜனங்களுக்கு நன்மை தானே செஞ்சாரு. போகிற இடத்துல அற்புத அடையாளங்கள் ஜனங்க பெற்றுக்கொண்டார்கள் அல்லவா? ஆனால் எதுவுமே இவர் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான் பாரு, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஆண்டவரே எனக்கு வேற எதுவும் வேணாம், உம்முடைய ராஜ்யம் என்பது கண்டிப்பாக வரும். எனக்கு தெரியும். ஏன்னா அவன் இஸ்ரவேலன், அறையப்பட்ட வேற யாரும் அந்த நாட்டில் இருக்கிற இஸ்ரவேலன் தான். சிறுவேலன் அவன் கல்வனா இருக்கிறான், அவனை சிறுவிலார். அப்போ அவன் என்ன, இப்போ இஸ்ரவேலுக்கு எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் மேசியா என்கிற ஒரு வரப்போகிறார், அவர் வந்து இங்கே அரசாளுவார் என்பதை அவங்க எல்லாம் கேள்விப்பட்டாங்க. அப்போ ஜனங்க அதை தான் எதிர்பார்த்தாங்க. ஏசாமி வந்தபோது கூட இந்த ரோம அரசாட்சியிலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்து விட்டார் என்று நினைத்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்தது பாவங்களுக்கான ஒரு விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் என்று வந்தாரே தவிர ஒரு உலகத்தின் ராஜ்யத்தில் அவர் ஸ்தாபிக்க வேண்டும் என்று அவர் வரவில்லை. அது இந்த கல்வன் நல்லா விளங்கிக்கலாம். அப்போ பரலோக ராஜ்யத்தில் நீ வரும்போது செத்து போற, ஆனால் அவனுக்கு என்ன இருக்குது, உயிர்த்தெழுதல் நம்பிக்கை என்று ஒன்று இருக்குது. உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லாதவர்கள் சதுசேயர் என்று அழைக்கப்பட்டார்கள். பரிசேயர்களுக்கு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உண்டு, சதுசேயருக்கு என்ன இல்லை, உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லை. அப்போ இவனுக்கு நம்பிக்கை இருக்குது, நான் செத்து போவேன், செத்து போயிட்டு பின்னால அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லிப்பான், நான் செத்து போன ஆண்டவரை அதோடு முடிச்சுக்கலாம். ஆனால் அவன் எங்க என்ன சொல்றான், உன்னுடைய ராஜ்யத்தில் வருகிற போது என்னை நினைத்தருளும். நம்முடைய ஜபம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவரே உன்னுடைய ராஜ்யத்தில் வந்து அடியான்னு என்ன பண்ணுங்க, நினைத்தருளும், என்னை கைவிடாதிரும் என்கிற அந்த ஜபமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பா. எப்போ பாவத்தை உணர்ந்தானோ அப்போதை அங்க தேவன் என்ன பண்றார், அவன் மன்னித்து கொண்டிருக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் மன்னியும் என்கிற அந்த ஜெபம் வந்து கொண்டே இருக்கிறது. அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அந்த கல்வன் கேட்கிற போதுதான் அவர் பாவங்களை மன்னிக்க தான் இப்படி என்ன பண்ணிருக்கார், சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கார். உணர்ந்து கொண்டவனாய் அந்த பாவத்தை அறிக்கை இடுகிற போது அவனுக்கு அந்த ரட்சிப்பை, இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயின்னு சொல்ல அவரு, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கலாம்.
கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரதேசி என்பது வேறு, பரலோகம் என்பது வேறு. நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் மரித்த பின்பு இளைப்பாறுகிற இடம் பரதேசி, பரலோகம் அல்ல. பரலோகம் ஜீவனுள்ளோர் தேசம். அங்கே யாரும் மரித்தவர்கள் இல்லை. ஜீவனுள்ளோர் தேசம் பரலோகம். அப்போ கர்த்தருக்குள் மரித்திருக்கிறவர்கள் எங்க இருப்பாங்க? பரதேஸ். பாரடைஸ் வேற, ஹெவன் வேற. பரதேசி, பாரடைஸ். அப்போ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மரித்தவர்கள் எல்லாம் பரதேசியில் இளைப்பாரி கொடு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? கிறிஸ்துவுக்குள் நீ இன்னைக்கு மரித்ததுனால, எனக்குள்ளாக நீ மன்னிப்பு கேட்டதுனால, இன்றைக்கு நீ என்ன பண்ணிருக்கிற? என்னோட கூட நானும் மரிக்க போகிறேன். நான் எங்க போக போறேன்? பரதேசுக்கு போக போகிறேன். அந்த இடத்துல நீயும் என்னோடு கூட இருப்பாய் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறார். இப்போ யார் ஆண்டவர்கிட்ட அந்த பரதேசுக்கு போக முடியும்? ஞானஸ்நானம் எடுத்தவன்லாம் ரட்சிப்பு அடைந்தானா? இப்போ நம்மெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். ஞானஸ்நானம் அடைந்தவர்கள் எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்களா? ஆனால் விசுவாசம் என்ன? ஞானஸ்நானத்தின் மூலமாக ரட்சிப்பு உண்டு என்பது வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்நானம் என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து உயிரோடு எழுவதை குறிக்கிற ஒரு அடையாளம் அது. அப்போ அங்க சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் மூலமாக உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற தேவனுடைய சன்னிதானத்தின் மூலமாக அங்கே சொல்லப்படுகிற அறிக்கை தான் என்ன பண்ணுது? ரட்சிப்பை வழங்குகிறது. அப்போ பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறதின் அடையாளம் ஞானஸ்நானம். இப்போ ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஒருவர் என்ன பண்ண முடியாது? பரலோகத்திற்கு போக முடியாது. அப்ப யார் பரலோகத்துக்கு போக முடியும்? அடுத்து அதே யோவான் ஸ்நானகன் ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நானும் உங்களுக்கு தண்ணீரினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்பாக வருகிற என்ன பண்ணுவாராம்? ஆவியினாலும் பரிசுத்தாவினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். அந்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டவர்கள் பரலோகத்துக்கு போக ஏதுவா இருக்கிறாங்க. அவ்வளவுதான் சொல்றேன். பரலோகத்துக்கு போறாங்கன்னு சொல்ல, ஏதுவா இருக்கிறாங்க. அதுதான் 10 கன்னிகைகளுடைய விஷயத்துல நம்ம தெரியும். புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன இருக்கிறாங்க? எண்ணெயோடு கூட எதை வச்சிருக்கிறாங்க? அக்னி அவங்க கூட இருக்குது, தீபம் இருக்குது, எரிகிற தீபம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞான ஸ்நானம். அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க, அதனால ஆண்டவரோடு கூட போறாங்க. அப்போ யாரு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் பரலோகத்திற்கு, பரதீசுக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். அவன் போயிடுவானா அப்படின்னா அதுவும் கிடையாது. இப்போ யார் தான் போக முடியும் அப்படின்னா ஆண்டவர் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிற, இங்க கவனிங்க, தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை கடைசி வரை எவன் இழக்காமல் இருக்கிறான். ஹல்லேலூயா. உனக்கு தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கடைசி வரையிலும் நீ, அதனால்தான் வசனம் என்ன சொல்லுது? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ அந்த நல்ல போராட்டத்தை போராடி நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிற வரையிலும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எவன் ஒருவன் இழக்காமல் இருக்கிறான். சிலுவையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எவன் ஒருவன் இழக்காமல் இருக்கிறானோ அவன் தான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிப்பின், ஏன்னா நம்ம ஏதோ சார் கதை விட்டுங்கிறார் நீங்க யோசிக்காது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, கல்யாணம் இருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, அநேகம் பேர் அழைக்கப்படுகிறார்கள், நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க? அபாத்திரவானாய் போறாங்க. அப்போ வழியில போற, ரோட்ல போறவங்க எல்லாம் கூட்டணுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற போது கூட்டின்னு வந்து என்னாவது? கல்யாண வீடு ஃபுல்லா நிரம்பி இருக்கிறது. கல்யாண வீட்டில் அங்கே விருந்து உண்ணுங்கிறவர்கள் எல்லாம் காணும்படியாக அந்த எஜமானவர் அங்கே கடந்து வரார். கடந்து வருகிற போது அங்கே ஒருத்தனை பார்க்குறார். என்ன சொல்றாரு? சிநேகிதனே,
எங்க உன்னுடைய கல்யாண வஸ்திரம்? ஹல்லேலூயா. இப்போ விளங்குதா? கல்யாண வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரம். அப்போ மோட்சத்திற்கு நாம் போக வேண்டும், பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் கடைசி வரை யார் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழக்காமல் இருக்கிறானோ அவன் தான் போக முடியும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தான் இந்த கள்வன் பெற்றுக்கொள்ளுகிறான் கடைசி நிமிடத்தில். அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். ஏன்னா நிலமெல்லாம் அப்படியே அறுவடைக்காக காத்து நிற்குது. காலையில் போய் ஒரு கூட்டத்தை கூப்பிடுறாரு, வாங்கப்பா எல்லாம் இருக்குதுன்னு போது அப்போ அவங்க வராங்க. அப்புறமா இன்னொரு 3 மணி நேரம் கழித்து திருப்பி இன்னொரு கூட்டத்தை அடைக்கிறார், வராங்க, எல்லாம் வராங்க, அப்படி வந்துட்டே இருக்கிறாங்க. கடைசி 6ஆம் மணி வேலை முடிகிற டைம், அப்பவும் போய் என்ன பண்ணுறாரு, கூப்பிடுற ஒருத்தன் உட்காந்துக்கிறான், வாப்பா செய்யும் போது அவனும் வரான். அப்போது அங்கே இதை ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவர் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ரட்சிப்பை அடைவதற்கு நேரம் காலம் என்பது நியமிக்கப்படவில்லை. அவருடைய கிருபை கடைசி வரையிலும், ஒருவனுடைய ஜீவியத்தின் கடைசி வரையிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டே கொண்டே இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கடைசி நிமிடம் அவனுக்கு என்ன பண்ணுது, சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடைசி நிமிடத்தில் சான்ஸ் பெற்றுக்கொண்டது தான் யார்? இந்த கள்வன். இப்படி பெற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு அவன் எங்கே இருக்கிறான்? பரதேசியில் இருக்கிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழந்து போகக்கூடாது. கடைசி வரை இழந்து போகாம. அதனால்தான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 7 சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற போது ஒவ்வொரு சபைக்கு என்ன சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனுக்கோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனுக்கோ. ஜெயம் கொள்ளுதல் என்னன்னா கடைசி வரை ஓட்டத்தை முடிக்கிறவன் எவனோ என்கிறதா அதனுடைய அர்த்தம். ஃபர்ஸ்ட் சபைக்கு அவர் சொல்லும் போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் அவனுக்கு புசிக்க கொடுப்பேன் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ பரதேசியில் என்ன இருக்குதா, ஜீவ விருட்சத்தின் கனி என்பது இருக்கிறது. அதை ஆண்டவர் இந்த கள்வனுக்கு அவர் கொடுக்கிறதை பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் இழந்து போகாமல் காக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.